போன வீடியோல நெருப்பு கோழியை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நெருப்புக்கு ஆப்போசிட் என்ன கோழி அப்படின்றதுனால டால்பினை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, டால்பின் எப்படிப்பட்ட ஒரு உயிரினம்? டால்பின்கள் கடத்தும். அது யாரை கடத்தும், எப்படி கடத்தும் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். அப்பதான் கற்பனை பண்றதுக்கு வசதியா இருக்கும். டால்பின்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த உலகத்துல 42 இனங்கள் இருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. டால்பின்லயே 42 நிறைய வகைகள், ஸ்பீசிஸ். அதுல 38 கடல்ல வாழக்கூடியது, 4 இனங்கள் இந்த ஆத்துல வாழக்கூடியது. குறிப்பா அந்த அமேசான் ரிவர், கங்கா ரிவர் அங்கெல்லாம் வாழக்கூடியது. இப்ப இதுலயே சின்ன சின்ன டால்பின்கள் ஆரம்பிச்சு பெரிய டால்பின் வரைக்கும் இருக்கு. இப்ப மவிஸ் டால்பின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் 5.5 அடி வரைக்கும் வளரும். இதுவே ஓர்கா அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. இது கிட்டத்தட்ட 31 அடி வரைக்கும் வளரும். அவ்வளவு பெரிய ஒரு டால்பின் இனத்திலே இதுதான் பெருசு. இப்ப அது இல்ல, இப்பவும் இருக்கு 31 அடி டால்பின். ஆமா, இது அதிகமா இதுக்கு பேரே கில்லர் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது திமிங்கலங்களை வேட்டையாடும். திமிங்கலங்கள் கிட்டத்தட்ட 100 அடி வரைக்கும் கூட பெரியது. அத கூட இது கூட்டம் கூட்டமா போய் இந்த ஓர்கா அப்படின்ற டால்பின் வேட்டையாடும். எப்படி வேட்டையாடும்னா, இப்ப டால்பின்களா இருக்கட்டும், திமிங்கலங்களா இருக்கட்டும், இது ரெண்டுமே நுரையீரல் கொண்டது. வெளியே வந்துதான் மூச்சு வாங்க முடியும். தண்ணி கடியில ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியாது. அதனால திமிங்கலம் மூச்சு வாங்க மேல வரும்போது இது கூட்டமா சேர்ந்து அதனுடைய முதுகுல ஏறிக்கும். அதன் மேல ஏற விடாது, மூச்சு வாங்க விடாது. அப்படியே உள்ள அழுத்தி அந்த திமிங்கலம் மூச்சு திணறி அது நில குலைஞ்சதுக்கு அப்புறம் அதை வேட்டையாடி இந்த டால்பின்கள் சாப்பிட்டுரும். அதனாலதான் இந்த ஓர்கா அப்படின்ற இனத்துக்கே கில்லர் வேல்ஸ் அப்படின்னு பேர். செமையா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். ஆமா, இந்த மாதிரி. சோ இது இப்ப உடல் அமைப்பு, இதனுடைய எடையை பொறுத்த வரைக்கும் 50 கிலோல ஆரம்பிச்சு 10,000 கிலோ வரைக்கும் இருக்கு. அது நீங்க அந்த 10,000 சொன்னது அந்த ஹையஸ்ட். அந்த பெரிய 31 அடி கொண்டது கிட்டத்தட்ட 10,000 கிலோ வரைக்கும் கூட இருக்கு. அந்த அளவுக்கு இதனுடைய வாகு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய நிறம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம பாக்குறது கிரே கலர்ல பார்த்திருப்போம். ஆனா இதுலயே நிறைய வண்ணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பிங்க் கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்ல கூட டால்பின்ஸ் இருக்கு. இப்ப இந்த டால்பின்ஸ் குடும்ப அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, குடும்பம் அப்படின்னு. இப்ப இதனுடைய வாழ்நாள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுல இருந்து 50 ஆண்டு வரைக்கும் வாழும். ஒரு உயிரினத்துக்கு 40-50 வயசு அதிகபட்சம் இல்ல. இப்ப நம்ம ஓர்கா அப்படின்ற இனம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டு வரைக்கும் ஆண் வாழும். அதுலயே பெண் 80ல இருந்து 90 ஆண்டு வரைக்கும். ஆணுக்கு மட்டும் கம்மி, பெண்ணுக்கு கூட. ஏன் கூட அப்படின்னா, இப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த டால்பின்களை பொறுத்த வரைக்கும் அது மேட்ரியாக்ஸ், அதாவது பெண் தான் வழி நடத்தும் ஒரு கூட்டத்தை. உமன் தான். ஸோ அதனால அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பெண் ஃபீமேல் அதுல என்ன நடக்கும்னா, அதுதான் எல்லாருக்குமே கத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனாலே அது கிராண்ட் மதர் எஃபெக்ட் அப்படின்னு அதுக்கு பேரு. அதாவது ஒரு பெண் டால்பின் இருக்குன்னா அது 80 வயது 70 வயதுலாம் கடக்கும் போது அது பாட்டி ஆயிரும். அந்த பாட்டி ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய பேரம்பேத்திகளுக்கு அது எப்படி வேட்டையாடணும், அதுக்கப்புறம் எங்க ஆழ்கடல் ரொம்ப நமக்கு ஆபத்தானதா இருக்கும், எங்க ஆபத்து இருக்காது அப்படின்னு அதனுடைய அனுபவங்களை கத்துக் கொடுக்கும். அதுக்காகவே அந்த இனத்துக்கு இயற்கை அவ்வளவு காலம் வாழ்றதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மையை கொடுத்துரு. சரி, அது ஏன் பாட்டி தாத்தாவும் சொல்லி தரலாம்ல? தாத்தாக்கு பொறுப்பு இருக்காது. இப்ப ஒரு பெண் கூட இணைஞ்சிருச்சுன்னா அது அதுக்கப்புறம் இன்னொரு பெண் கூட இணைகிறதுக்கு தான் போகுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட வருடம் தான் அது பார்த்துக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு டால்பின், ஆண் டால்பின் அதுக்கு ஒரு பெண் டால்பின் கூட இணைஞ்சு ஒரு குட்டி பிறந்திருக்குன்னா அந்த குட்டியை ஒரு சில வருடங்கள் தான் அதை பார்த்துக்கும். அதுக்கப்புறம் தனக்குன்னு ஜோடி சேர்றதுக்கு வேற பெண் அடுத்த வேலையை பார்க்க போயிரும். ஆனா இதுவே பெண் டால்பின் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு பாச பிணைப்பு ஜாஸ்தி. எந்த குழந்தைகளையும் விரட்டி விடாது. அது கூடவே வச்சு அந்த 80-90 ஆண்டு வரைக்கும் கூடவே வச்சு பார்த்துக்கும். அப்ப இந்த மித்த விலங்குகள் சொல்லுவாங்கல்ல, இந்த வயசு ஆச்சுன்னா வெளியே போயிருந்தா அது பண்ணாது. டால்பின்கள் இதுக்காகவே டால்பின்க்கு சல்யூட். அந்த மாதிரி பண்ணும். இப்ப இந்த டால்பின்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே இப்ப நான் கடத்துன்னு சொன்னேன்ல, அதை வரேன், எப்பவுமே ஒரு பெண் டால்பின் ஒரே ஒரு ஆண் டால்பின் கூட ஒரு நேரத்துல இணை சேராது. அதுக்கு மாறா 2ல இருந்து 10-15 டால்பின்கள் கூட இணை சேரும். பிளே பாய் டால்பின்
இது எப்படி பிளே கேர்ள் இது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்றேன். இப்போ ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு குழுவா வந்து சேர்ந்து வாழுது டால்பின்கள். இப்ப அதுல இருந்து ஒரு பொண்ணை வந்து பாத்துரும் ஆண்கள். அதாவது நான் இப்ப எப்படி டால்பின்கள் வந்து கடத்தும் அப்படின்றத சொல்றேன். ஆண் டால்பின்கள் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே வரும். இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துல வாழக்கூடிய ஆண் டால்பின்கள் வந்து ஒரு 10 இருந்து 15 வயசு ஆகும்போது வெளியே வரும். சேர்ந்து ஒரு கேங்கா வெளியே வரும், பேச்சுலர் கேங்கா. அது ஏன் வெளியே வரும்னா அது இணை சேர்க்கைக்கான நேரம். அதனால ஜோடி தேடி வெளியே வருது. வெளியே வந்து வேற ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் டால்பினை பார்த்துருச்சுன்னா அதை போய் வட்டம் போட்டு அதை தனியா பிரிச்சு கொண்டு வரும். ஆமா, அதை தனி வட்டம் போடும். அப்படியே சுத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே. இதுக்கு பேரு வந்து ஹெர்டிங் அப்படின்னு பேரு. அப்ப அந்த பெண் டால்பின் வந்து சத்தம் போட்டா அந்த குழுவில் இருந்து வந்து காப்பாத்த வருவாங்க. ஆனா சத்தம் போட இது விடாது, இது மிரட்டும். வெறும் மாதிரி இந்த மூணுமே வந்து விசில் அடிக்கும். இப்ப ஏபிசின்னு 3 டால்பின்கள் இருக்கு, எக்ஸ் தான் பெண் டால்பின் வச்சுக்கோம். இது மூணுமே சுத்திக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பெண் டால்பின் போடுற சத்தம் அதனுடைய கேட்காது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அது சத்தம் போட்டுக்கிட்டே மிரட்டவும் செய்யும். இது வந்து நீ வந்து சத்தம் போட்டோன்னா நாங்க ஒன்னு அடிப்போம் அப்படின்னு சொல்லி கடிக்கிறது லைட்டா. அதுக்கப்புறம் துடுப்பை வச்சு அடிக்கிறது, வாழை வச்சு அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் கூட்டு போயிரும். போனதுக்கு அப்புறம் அது வந்து வேற வழி இருக்காது அந்த எக்ஸ் அப்படிங்கிற பெண் டால்பினுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் தப்பிக்க ட்ரை பண்ணும். அதான் இந்த மூணுமே விடாது. அப்ப வேற வழி இல்லாம ஜோடி சேர்றதுக்கு ஒத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 டால்பின்களோட அது ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குட்டி தான் பிறக்கும். ரேரா தான் 2 குட்டி பிறக்கும். டால்பின்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் மாதிரி ஒரு குட்டி தான் பிறக்கும். இது பால் ஊட்டி தான், அதாவது முட்டை போடாது, குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது. ஸோ டால்பின்கள் வந்து கிட்டத்தட்ட 12 மாதத்துல இருந்து 18 மாசம் ஆகும் அது வந்து கர்ப்பமாகி அந்த குட்டி வெளியே வர்றது. ஒரு குட்டி வெளியே வர்றதுக்கு 18 மாசம். ஆமா, அதிகபட்சம் 18 மாசம் ஆகும், குறைஞ்சபட்சம் 12 மாதமாவது ஆகும். அப்ப மனிதர்கள் மாதிரி. ஆமா, மனிதர்களை விட 2 மாசம். இப்ப இப்படி வரக்கூடிய குட்டிய இந்த 3 டால்பின்கள் வந்து எதுக்கு பிறந்ததுன்னே தெரியாது. ஏன்னா மூணுமே இணைஞ்சனால பயாலஜிக்கலி பார்த்தா ஒரு டால்பினுக்கு ஒரு அப்பா தான் அந்த குட்டிக்கு. இருந்தாலும் சோசியலி சமூக ரீதியா பார்த்தா மூணுமே வந்து குழப்பம் அடையும். அதனால அந்த பெண்ணையும் அந்த குட்டியையும் இந்த 3 டால்பின்களுமே ஆபத்து வராம பார்த்துக்கும், கவனிச்சுக்கும். இங்க என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இப்ப டால்பின்களுக்கு வந்து ஞாபக சக்தி ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 20 இருந்து 40 வருஷம் வரைக்கும் கூட ஒரு முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கும், ஒரு சவுண்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கும். டால்பின்கள் வந்து விசில் வச்சுதான் வந்து பேர் மாதிரி இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு பேர் எனக்கு ஒரு பேருனா விசிலோடைய சத்தம் சிக்னேச்சர் விசில் தான் வந்து ஒவ்வொரு டால்பின்களுக்கும் ஒவ்வொரு பேர். அப்ப ஒவ்வொரு விசில் சவுண்டும் ஒவ்வொரு அடையாளம். இது வந்து என்னோட அண்ணன், இது என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. இது வந்து சத்தம் எந்த அளவுக்குன்னா, இப்ப ஒரு பெண் டால்பின் வந்து சத்தம் போடுதுன்னா அங்க இருந்து 10 இருந்து 15 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கக்கூடிய அதனுடைய குடும்பத்துக்கு தெரியும். இங்க வந்து நம்மளுடைய டால்பினுக்கும் காது நல்லா கேட்கும். நல்லா கேட்கும். அது நமக்கு இருக்கிற மாதிரி வெளி காது இருக்காது. அதனுடைய காது வந்து கண்ணுக்கு பின்னாடி ஒரு துளை மாதிரி இருக்கும். அது தாடை, அதனுடைய கீழ் தாடை இருக்குல்ல, அதுல வைப்ரேஷனை வர வச்சு அதன் மூலமா காதுல வந்து சத்தத்தை வந்து உள்வாங்கும். ஸோ அப்படி அடையாளம் காணும். அதுக்காக முகத்தை ஞாபகம் வச்சுக்காது அப்படின்னு கிடையாது, ஃபேஸையும் பார்க்கும். அந்த டால்பின்களுடைய முக அமைப்பு, உடம்புல இருக்கக்கூடிய தழும்பு, அதெல்லாம் வச்சு கூட அந்த டால்பின்களை வந்து அடையாளம் காண வச்சுக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, அந்த குட்டி பிறக்குது இல்ல, பிறந்த உடனே இந்த பெண் டால்பின் வந்து மறுபடியும் அதனுடைய குடும்பத்துக்கு கூட போய் தான் சேர பார்க்கும். இந்த ஆண்களை நம்பாது. ஆமா, ஏன்னா அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் போயிடும். அதனால இது வந்து போக பார்க்கும். இப்ப இனப்பெருக்கம் முடிஞ்சிட்டனால ஆண்களும் தடுக்காது. ஆரம்பத்துல அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி போக பார்த்தா தடுக்கும். மத்தபடி இந்த மாதிரி ஒரு கர்ப்பம் ஆயிருச்சு அப்படின்னாலோ அல்லது குட்டி பிறந்துருச்சுனாலோ அப்ப வந்து இந்த ஆண்கள் வந்து தடுக்காது. சரி, திருப்பி இது கூட சேரலாம்ல? சேர வரும். அது நேரம் வரும்போது அந்த இனப்பெருக்கம் காலம் வந்தோடனே மறுபடியும் வரும். சோ இது என்ன நடக்கும்னா, இப்ப பெண் டால்பின் வந்து ஒரு சத்தம் போட்டு அதனுடைய குடும்பத்துக்கு தெரியப்படுத்திடும், நான் வரப்போறேன், நீங்களும் கொஞ்சம் வந்து என்னை காப்பாற்ற வாங்க, நான் வர்ற வழியில சுறாவோ அல்லது வேற ஏதாவது என்னை வேட்டையாட வாய்ப்பு இருக்கு, ஒரு குட்டியோட வந்துட்டு இருக்கேன்னு. சோ இது வந்து அதனுடைய பிறந்த வீட்டுக்கு போகும். அதாவது ஒரு வளைகாப்பு அந்த மாதிரி எஃபெக்ட்ல தான் இருக்கு. இந்த மாதிரி பெண் டால்பின் வந்து போகும்போது ஆண் டால்பின்கள் வந்து அப்படியே சும்மா எல்லாம் விட்டுடாது, பின்னாடியே போகும். மத்த ஏதாவது வந்து பாதுகாப்பா அந்த 3 டால்பின்களும் பின்னாடியே போகும். அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே அதனுடைய குடும்பம் தெரிஞ்ச உடனே இது அப்படியே
ஒதுங்கிரும். ஏன் ஒதுங்கிரும்னா அந்த குடும்பத்துக்கு இந்த 3 பேரையும் பார்த்தா பிடிக்காது. இந்த 3 பசங்க தான் நம்ம பொண்ணை கடத்திட்டு போனானுங்க அப்படின்னு அதனாலேயே ஒரு கோவம் இருக்கும். அப்ப அந்த பெண் டால்பின் வந்து அதனுடைய குடும்பத்து கூட கரெக்டா சேருதான்னு பார்க்கும். பார்த்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 3மே வந்து அதனோட எல்லைக்கு வந்து திரும்பி போயிடும். சோ இப்படி நடக்கும். அப்ப அந்த பாசம் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா, அந்த கூட்டத்துக்குள்ள போன உடனே இது பயங்கரமா போய் கொண்டாட்டம் இருக்கும். அது போய் தடவும், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு உன்னை பார்த்து வந்து அப்படியே பரிமாறிக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பிறக்கும். இல்லைன்னா அது கர்ப்பமா இருந்தா அது குட்டி பிறக்கிற வரைக்கும் அது பார்த்துக்கும். ஒருவேளை குட்டி பிறந்துருச்சுன்னா அந்த குட்டிகளையும் அந்த குடும்பமே வந்து வளர்க்கும் ரொம்ப நல்லா. அப்பதான் அந்த பாட்டி வந்து எல்லாத்தையுமே கத்து கொடுக்கும். அந்த அப்பா டால்பின் 3 பேர் வந்து பாக்கையாச்சும் செய்வாங்களா? அப்பப்ப வந்து அந்த குட்டி பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லி அப்பப்ப தூரத்துல இருந்து மட்டும் பார்த்துட்டு போயிருவாங்க. இப்ப இனச்சேர்க்கை காலம் வருதுன்னு வைங்களேன். இப்ப மறுபடியும் வந்து ஒரு பெண் டால்பின் வந்து இணை சேர்ந்து ஒரு குட்டி பிறந்துருச்சுன்னா 2ல இருந்து 6 வருஷம் வரைக்குமே வேற யாரு கூடயும் போய் இணை சேராது. ஏன்னா அந்த குட்டிக்கு பால் கொடுக்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்றதுனால. இப்ப அது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அது இணை சேர்க்கைக்கு தயாராகும். இப்ப என்ன நடக்கும்னா மறுபடியும் அதை கடத்துறதுக்கு வேற கேங். இப்ப வந்து ஒரு 2-3 கேங் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஏபிசி பழைய ஆட்களே வர்றாங்க, டிஇஎஃப்னு புது ஆட்கள் வர்றாங்க. இப்ப பயங்கரமான அந்த கேங் வாரே இதுக்குள்ள நடக்கும். யாருக்கு வந்து அந்த டால்பின் கிடைக்க போகுது அப்படின்னு. அப்ப பயங்கரமா மோதிக்கும், கடிச்சுக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். அதுல ஜெயிக்கக்கூடிய கூட்டணி தான் மறுபடியும் அந்த டால்பினை வந்து கூட்டிட்டு போகும். மறுபடியும் கர்ப்பமானாலோ அல்லது குட்டி பிறந்தாலோ அப்ப வந்து விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி நடக்கும். டிஇஎஃப் ஜெயிச்சா ஏபிசிக்கு கோவிந்தா தான் அதை வந்து அனுப்பி வச்சிரும். ஏபிசி வந்து தோத்து போய் திரும்பி போயிடும். அந்த எக்ஸ் வந்து இப்ப டிஇஎஃப்க்கு தான் எக்ஸ், ஏபிசிக்கு எக்ஸா மாறிடும். இப்ப இன்னொன்னு என்ன நடக்கும்னா இப்ப இந்த மாதிரி இணை சேருதல சில டால்பின்கள்ல இருக்கு. அது வந்து அதனுடைய ஹஸ்பண்ட் கூடவே வாழும். ஹஸ்பண்ட்னா ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது, 2-3 ஹஸ்பண்ட் கூடவே கூட இருக்கும், ஒரு 10-15 கூட. ஸோ அந்த கேங்கோடய வாழும். ஏன்னா பாதுகாப்பு அங்க கிடைக்குது, தன்னுடைய குட்டிக்கும் பாதுகாப்பு இருக்குன்னு. இப்படியான சூழல்ல எப்பயாவது சந்திச்சதுன்னா அதனுடைய குடும்பத்தை சந்திச்சதுன்னா அப்பவும் அந்த பாச போராட்டம் இருக்கும். அதை பார்த்தோன்னே போய் அது கூட சேர்றது, அது கூட உறவாடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும். இந்த அளவுக்கு டால்பின்கள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய ஞாபக சக்தி சொன்னல, இது மனிதர்களை கூட ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கும். அது எப்படி வச்சுக்கும்னா நம்மளுடைய ஃபேஸை மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடம்புல ஒரு சவுண்டை வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து அது அனுப்பும். அது நமக்கே தெரியாது. அது ஒரு மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிட்டு அதுக்கு வந்து அந்த எக்கோ லொகேஷன் தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப உங்க முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியலன்னா ஒரு சுவர்ல பாலை போட்டோம்னா அந்த பால் அது எவ்வளவு வேகமா வருதோ அதை வச்சு அது எவ்வளவு தூரத்துல அந்த செவுரு இருக்குன்னு நம்ம உணர முடியும். சோ அந்த மாதிரி அந்த ஒரு முறையை பயன்படுத்தி அது ஒரு சத்தத்தை வெளியிடும். அது நம்மளுடைய உடம்புல பட்டு அதுக்கு போகும்போது அது வந்து எப்படி புரிஞ்சுக்கும்னா நம்மளுடைய எலும்பினுடைய அமைப்பை கூட அது எக்ஸ்ரே மாதிரி பண்ணி தெரிஞ்சுக்கும். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் எலும்பினுடைய அமைப்பு வேறு வேறு மாதிரி இருக்கும். அதை வச்சும் நம்மளை வந்து அது ரொம்ப நல்லா அடையாளம் வச்சுக்கும். அதுலயும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த டால்பின்களை வந்து மிலிட்டரியில பயன்படுத்துறாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு வழியா மிலிட்டரியில வந்து நம்ம இத்தனை வருஷமா ஆள் அனுப்பணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு வழியா போயிருச்சுப்பா. ஆமா, டால்பினை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள், உதாரணத்துக்கு வெடிகுண்டு, இந்த மாதிரி எதிரி நாடு வச்சிருக்கான்றத டால்பினுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது மூலமா கண்டுபிடிப்பாங்க. டால்பின் சொன்னதை கேட்கும். ஆமா, சொன்னதை கேட்கும். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது ரொம்ப புத்திசாலி உயிர், நம்ம அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த டால்பின்களே வந்து எதிரி கப்பல் வருதா அப்படின்றத நோட்டமிட்டு இந்த நாட்டுக்கு வந்து சொல்லும் இந்த மாதிரி ஒண்ணு வருது. ஏன்னா அது எக்கோ லொகேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி என்ன ஒரு கப்பல் வந்தாலும் இதுக்கு வந்து தெரியும். 100 கிலோமீட்டர் தள்ளி. ஆமா, அந்த அளவுக்கு இதுக்கு அந்த சக்தி இருக்கும் போது மற்ற டெக்னாலஜி எல்லாம் தோத்து போயிடும். அதனாலேயே டால்பின்களை வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து நம்ம ஊர்ல ஏன் பண்ணல? நம்ம ஊர்ல இனிமேதான் இதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் போகணும். நம்ம வந்து இந்த அமெரிக்கா ரஷ்யாலாம் வந்து வளர்ந்த நாடு, நிறைய பணம் இருக்கு பொருளாதார ரீதியா. டால்பின்களை வளர்க்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா கூடிய சீக்கிரம் டால்பின்கள் வந்து இந்தியாவிலையும் வந்து வரும். அது வந்து நம்மளும் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சந்தேகம், இந்தியால டால்பின் இருக்குல்ல? இந்தியாவில் டால்பின் கண்டிப்பா இருக்கு. கங்கா ரிவர்லயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல்ல இருக்கு, அட்லாண்டிக் ஓசன்ல இருக்கு. டால்பின் இல்லாத இடமே கிடையாது. ஒரு நீர்னு இருந்தா
டால்பின்கள் வந்து கரையோரத்துல ஆரம்பிச்சு கடலுக்கு அடியில வரைக்கும் எக்கச்சக்கமான இனங்கள் வெவ்வேறு விதமா அந்தந்த சூழலை பொறுத்து வாழ்ந்து வருது. ஸோ இப்படி எல்லாம் டால்பின்கள் வந்து இருக்கு. இவ்வளவு சுவாரஸ்யமான டால்பின்கள் பத்தி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னா அது வந்து மூச்சு வாங்குறதுக்கு மேல வரும். அடுத்த வீடியோல வேண்டாம், இதுலயே சொல்லிடுவோம். ஓகே, இதை மட்டும் சொல்லி இப்ப டால்பின்கள் வந்து மேல வரும்ல, கிட்டத்தட்ட சில டால்பின்கள் வந்து 2 to 3 நிமிஷம் தண்ணியில இருந்து மறுபடியும் மேல வந்து மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் கீழே போகும். சில இந்த பெரிய நான் சொன்னது அந்த இனம் வந்து 15 நிமிஷம் வரைக்கும் கீழே தண்ணி கடியில வாழும். அதுக்கப்புறம் மேல வந்து அந்த மூச்சை வந்து இழுக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. சோ இப்பேற்பட்ட இந்த டால்பின்கள் பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. போதும், அதான் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல நமக்கு தெரிஞ்சது என்னதுன்னா, டால்பினும் மனித இதுல வந்து கல்யாணம் பண்றது ஒண்ணு. எப்படி கல்யாணம் பண்ணோடனே வளகாப்பு நடத்துவாங்களோ, இங்கேயும் டால்பின் வந்து வளகாப்பு நடத்தி பெண் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க எப்படி மாப்பிள்ள வந்து கூடயே வர்றாங்களோ அது மாதிரி இங்கேயும் ஆண் டால்பின் வருது. அதனால நம்ம என்ன இது வளையாப்புக்கு வந்து சோறு போடுவோம், டால்பினுக்கு வந்து வளையாப்பு நடத்தினா நான் சோறு போடுறேன், நம்ம சேனல்ல இருந்து சோறு போடுவோம். அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமா வந்து பாக்குறோம். தேங்க்யூ.